நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் ஆன்மீகத்தோடு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லக்கூடியது தீப வழிபாடு தாங்க. நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு சின்ன தீபம் கூட நம்ம வீட்டிலையும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இருளையும் போக்கி ஒளியை தருவது மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதிற்கு வீட்டுக்கு ஒரு புதிய ஆற்றலையும் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் நம்ம தீபம் ஏற்றி இறைவனை வணங்கக்கூடிய மரபானது இன்று வரைக்குமே கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால தான் தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துக்கு ஒரு சிறப்பானது இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம் மற்றும் சந்தியா காலம் போன்ற 2 நேரமே ரொம்பவே புனிதமான நேரமாகும். பிரம்மமுகூர்த்த நேரங்கிறது ரொம்பவே புனிதமான நேரமாகும். இந்த நேரத்தில் தெய்வீக ஆற்றலானது அதிக அளவில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எல்லாராலையுமே இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு பூஜைகள் செய்வது அப்படிங்கிறது முடியாத காரியமாகுங்க. பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வழிபட்ட பலனை பெற நம்ம என்ன செய்ய வேணும்? பிரம்மமுகூர்த்த நேரத்திற்கு இணையான சிறப்பு மிகுந்த நேரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் இன்றளவுமே தெரிந்து கொள்வதில் ஆர்வமானது அதிகரிச்சிருக்குது. கஷ்டங்கள் தீர பிரம்மமுகூர்த்த நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் நம்ம வழிபட வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தீப வழிபாடு செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய உதயத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலமே பிரம்மமுகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த வேணுங்க. அதற்கு பின்னாடி நம்ம இறைவனை வணங்க வேணும். இப்படி வணங்குவதால் நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்கும், தெளிவான சிந்தனையானது ஏற்படும், ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் முனிவர்கள், யோகிகள் மற்றும் ஞானிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் தியானம் செய்ததாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் இறைவனுடைய அருளை நம்முடைய மனதில் உணரச் செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் காலையில் மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் ஒரு விசேஷமான நேரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதுதாங்க சந்தியா காலமாகும். சூரியன் மறையக்கூடிய தருணத்தையும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய நேரம் பகல் இரவு சந்திக்கக்கூடிய புனித வேலையாக இந்த நேரமானது சொல்லப்படுது. பொதுவாக மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலான இருக்கக்கூடிய நேரத்தில் தீப வழிபாட்டிற்கு ஏற்ற நேரமாகவும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க, நேர்மறையான சிந்தனைகளானது உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இறைவன் நினைப்பதற்கான வழிகளானது பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சில குடும்ப மரபுகளின்படி பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் 3 தீபங்கள் ஏற்றி வழிபடுவாங்க. இந்த 3 தீபங்கள் ஒவ்வொரு அர்த்தங்களை நமக்கு நினைவுபடுத்துதுங்க. நம்ம ஏற்றக்கூடிய 3 தீபங்களும் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவது, குடும்ப நலனானது நன்றாக இருப்பது, ஆன்மீக ஒளி போன்ற 3 விஷயங்களையுமே நமக்கு ஞாபகப்படுத்துதுங்க. தீப வழிபாட்டில் பல வகையான திரிகளானது பயன்படுத்தப்படுது. அதில் மஞ்சள் நிற திரிக்கு தனிப்பட்ட முக்கியத்துவமானது கொடுக்கப்படுதுங்க. சாதாரண பஞ்சு திரியை மஞ்சள் துணியில் தோய்த்து உலர்த்தி பயன்படுத்தக்கூடிய வழக்கமும் சில இடத்துல இன்றளவுமே இருந்துட்டு தான் இருக்குது. மஞ்சள் என்பது மங்களத்தினுடைய அடையாளமாகும். அம்மனுடைய அருளின் சின்னமாகவும் மஞ்சள் நிறமானது சொல்லப்படுது. இதனால் மஞ்சள் திரியில் தீபம் ஏற்றுவதனால நம்முடைய மனக்கவலைகள் அனைத்துமே குறைந்து விடுங்க, குடும்பத்தில் நல்ல மாற்றங்களானது ஏற்படும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஒரு தீபத்தை நம்ம ஏற்றும் போது நம்முடைய மனமானது அமைதியடையுங்க, இறைவனை நினைத்து வழிபடக்கூடிய எண்ணமானது நமக்கு அதிகரிக்கும், எதிர்மறையான எண்ணங்களானது நம்முடைய மனதிலிருந்து விலகத் தொடங்குங்க, குடும்ப ஒற்றுமையானது நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இதுவே தீப வழிபாட்டின் உண்மையான அர்த்தமாகுங்க.
ஒவ்வொரு மரபுகளின் அடிப்படையில் வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபடுவதற்குரிய நாளாகுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படிங்கிறது சூரிய பகவானை நினைத்து தீபம் ஏற்றி வழிபடுவதற்குரிய நாளாகும். இப்படி செய்வதனால நம்முடைய ஆரோக்கியமானது நன்றாக இருக்குங்க. நம்முடைய மன உறுதியானது அதிகரிக்கும். திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய நாளாகும். இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானதாகும். இப்படி வழிபடுவதனால மன அமைதி கிடைக்குங்க. குடும்பமானது நன்றாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய நாளாகும். அது மட்டும் இல்லாமல் சக்தி வழிபாட்டுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது. இப்படி முருகனையும் சக்தியும் வழிபட்டோம்னா தைரியமானது அதிகரிக்கும். வெற்றியானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதன்கிழமை நாளுங்கிறது கல்வி, ஞாபக சக்தி மற்றும் அறிவு வளர்ச்சிக்காக வழிபடக்கூடிய முக்கியமான நாளாகுங்க. வியாழக்கிழமை நாளில் குரு பகவானை வழிபடுவது சிறப்பானதாகும். ஞான வழிபாட்டிற்கு சிறந்த நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது. குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல முன்னேற்றத்திற்காக வழிபடக்கூடியவங்க இந்த நாளில் வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. வெள்ளிக்கிழமை நாளுங்கிறது மகாலட்சுமி அம்பாளை வழிபடுவதற்கு சிறப்பான நாளாகும். இப்படி வழிபடுவதனால குடும்ப வளமானது நன்றாக இருக்கும். செல்வம் மற்றும் மங்களம் வேண்டி தீபம் ஏற்றுவதற்குரிய நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை நாளானது சொல்லப்படுது. சனி பகவான் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபடுவதற்குரிய நாளாக சனிக்கிழமை நாளானது சொல்லப்படுது. இப்படி வழிபடுவதனால காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. நம்முடைய மன உறுதியானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தீபத்தில் மகாலட்சுமியுடைய அருள் கொண்டிருப்பதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் தீபம் ஏற்றிய பின்னாடி தீபலட்சுமி நமோ நம என மனமுருகி நம்ம வழிபடுவது சிறப்பானதாகுங்க. பிரம்மமுகூர்த்த நேரத்திற்கு இணையான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்த நேரம் என்பது அதிகாலை நேரமாகும். அதாவது 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகும். இந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு மந்திர ஜபம் செய்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே விசேஷமான அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுபவங்களுக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதம், தெய்வங்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிக்கவே முடியாது. அவங்க என்ன செய்யலாம்? பிரம்மமுகூர்த்தத்துக்கு இணையானது சூரியன் மறையக்கூடிய நேரமாகிய சந்தியா காலமாகுங்க. அதாவது மாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளான நேரம் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் பிரம்மமுகூர்த்தத்திற்கு இணையான அதிர்ஷ்டமான பலன்களை தரக்கூடிய நேரமாகும். சந்தியா காலத்தில் கடைசியாக வரக்கூடிய 1 மணி நேரம் ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். அதனால தான் சந்தியா காலத்தில் தினமும் மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றி நம்ம வழிபட வேணும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் 6 மணிக்கு மேலே தான் சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுவீங்க. இப்படி செய்வதை விட 6 மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். மாலை 5 மணிலிருந்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 3 விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபட்டிங்கன்னா ராஜ யோகமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்தியா கால நேரத்தில் உங்களுடைய வீட்டில் விளக்கு எரிந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அத்தனை தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. மேலுமே தினமும் மாலை நேரத்தில் 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் நம்ம இறைவனை வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் விலகி நல்ல விஷயங்களானது, நல்ல அதிர்ஷ்டங்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் இந்த வழிபாட்டை செய்ய செய்ய இந்த வழிபாட்டினுடைய மகத்துவத்தை உங்களாலையும் உணர முடியுங்க. இப்படி சந்தியா கால நேரத்தில் நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கானது மஞ்சள் திரியில் ஏற்றுவது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு நிறத்தில் திரியை ஏற்றுவது வழக்கமாகும். அந்த வகையில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியானது அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக சொல்லப்படுது. சாதாரண திரியில் மஞ்சள் தேய்த்து காய வைத்து அதற்கு பின்னாடி பயன்படுத்தணும் அப்படின்னா தீராத கஷ்டங்கள் கூட தீர்ந்துவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்க 5 விளக்கில் இதே போல் மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலனானது கிடைக்குங்க. இந்த 2 நேரத்திலையுமே இறைவனை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான விசேஷமான காலம் என்பதனால இந்த காலத்தில் இப்படி தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பதிவில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்க
முடியாதவங்க அதுக்கு இணையான எந்த நேரத்தில் எந்திரிச்சு எப்படி வழிபாடு செய்ய வேணும், எந்த நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை போட்டு வழிபாடு செஞ்சாங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. நீங்களும் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.